ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புற. புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்து என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபாரினில் ஒரு ஸ்டேராக ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ணால் 1 மந்த் தேவைப்படும். இங்கே அந்த 30,000 ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம எவ்வளோ நல்லா ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக லாஸ்ட் வர பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதை இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா 12:45 தாங்க போட்டாங்க. பார்த்திங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஃபஸ்ட் டெலிவரி முடிச்சிட்டோம். இன்னொரு ஆர்டர் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு. சரி வாங்க நம்ம போய்ட்டு பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 2 நாள் ஆகுதுங்க. இதுவரை பார்த்திங்கன்னா நம்ம 189 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா வேளச்சேரி டு மேடவாக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேடவாக்கத்தில் தான் இருக்கோம். மேலே இப்போ தான் டெலிவரி கொடுத்துட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நெக்ஸ்ட் ஆர்டர் இன்னும் போடாமல் இருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து வயல் நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. பயங்கர அவுட்ருங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் வந்துருக்கோம். நம்ம தெரிதான்னு சொல்லிட்டு தெரில. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வயல், மரம், கூலிங்காக இருக்குங்க. வெயில் அடித்தாலுமே இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்குது. நம்ம வேளச்சேரியில் பார்த்திங்கன்னா இப்படிலாம் இருக்காது. சரிங்க, நம்ம கிளம்பலாம். டைம் பார்த்திங்கன்னா 2:55 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா 215 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆர்டரே போட மாட்டாங்க. நம்ம அந்த மேடவாக்கம் போயிட்டு ரிட்டன் 10 கிலோமீட்டர் சும்மா தாங்க வந்தோம். ஒரே ஆர்டர் கூட வழியில் நமக்கு போடவே இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது. எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ நம்மளால் ஏர்ன் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 4:15 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 279 279 ரூபா தான் ஏர்ன் பண்ணோம். ஆர்டரே சரியாக வரலைங்க. பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி மினிமம் ஒரு 1000 ரூபாவது நம்ம ஏர்ன் பண்ணோங்க. சரி வாங்க கிளம்பலாம். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி டு திருவான்மையூர் பக்காவாக முடிச்சுட்டு, செகண்ட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 100 மீட்டர் தான் போயிருப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆப்பு லொக்கேஷன் போக மாட்டேங்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆப்பு சுத்தமாக ஓப்பனே ஆகலை, ஜொமேட்டோ ஆப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி ஆப் ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு. அவர் பங்குக்கு அவர் சொன்னார், மெயில் ஐடி ஃபுல்லாக இருக்கும், எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்துருக்கு ப்ரோ, மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி அவசர அவசரமாக ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க மெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு மெயில் ஐடிலாம் போட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்பயும் ஓப்பன் ஆகலை. என்னடாதுன்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிடுச்சுங்க. கஸ்டமர் ஒரு பக்கம் கால் பண்ணிட்டே இருக்காரு. ஃபுட்டு வேறு நம்ம வாங்கிட்டோம், வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செம்ம டென்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சுங்க. கஸ்டமர்லேருந்து ஒரு பக்கம் கால், அப்புறம் ஜொமேட்டோ ஆப்லேருந்து கால். ஐயோ செம்ம இஷ்யூங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் என்ன ரீசன், ஏன் ஆப் ஓப்பன் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா நெட் இல்லைங்க. நெட்டு காலியாகிட்டு இருக்கு. நான் அதை கவனிக்கவே இல்லை. நம்ம ஒரு பதற்றத்தில் இருந்தோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் கூட நமக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ சுத்தமாக கவனிக்கல. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ப்ரோ தான் சொன்னார், ப்ரோ நெட்டு செக் பண்ணி பாருங்கள், ஜியோவில் அடிக்கடி நெட்டு காலியாகிடும், டக்குன்னு இப்போலாம் இது பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அப்புறம் நெட்டு தாங்க இஷ்யூ. செம்ம காண்டாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் நமக்கு செம்ம ப்ராப்ளங்க, செம்ம ப்ரெஷருங்க. ஐயோ சுத்தமாக நான் இதை பற்றி நான் நினச்சேன், சரி ஏதோ நம்ம மொபைல் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா நெட் இஷ்யூங்க. இன்சென்டிவும் போயிடும் போல், எல்லாமே போயிடும் போல். 14 ஆர்டர் ஓட்டினா தான் காலைல என்னன்னா ஆர்டரே இல்லாமல் இருந்தோம் காலையில். இப்போ என்னடான்னா ஆர்டர் விழுது பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் இஷ்யூ. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னடான்னு பார்த்தீங்கன்னா பைக் இஷ்யூ. நம்ம வாழ்க்கையே ஒரு இஷ்யூவாக இருக்குதுங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க எனக்கு. செம்ம காண்டாகுதுங்க. டைம் பார்த்திங்கன்னா 11:54 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம 12 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 650 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு இன்சென்டிவ் அடிக்க பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் ரெண்டு ஆர்டர் ஓட்டணும். கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது. வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், இன்றைக்கி இன்சென்டிவ் கோயிந்தா போயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணியிருந்தோம். நமக்கு என்னடானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மொபைல் இஷ்யூ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பங்குக்கு இவங்களும் வச்சு செய்கிறாங்க. அவ்வளோதாங்க, என்ன பண்ணுறது, வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இதெல்லாம் ஒரு நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நமக்கு இவ்வளோ தான் நினச்சிக்க வேண்டியதான். சரிங்க, நம்ம போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு ரூமுக்கு கிளம்பலாம். நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு இவ்வளோ தான். டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுதுங்க. நம்ம கரெக்டாக 14 ஆர்டர் ஓட்டி இன்சென்டிவை தட்டி தூக்கிட்டோங்க. டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 777. அந்த இடையில் அந்த 1.25 மணி நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இஷ்யூ இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக 1000 மேலே நம்ம தூக்கியிருக்கலாம். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா நமக்கு தான் புதுசாக பிரச்சனை வருமே அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நம்ம கரெக்டாக 3 டேஸ் ஓட்டி, ஏன்னா போன டைம் மிஸ் ஆகிடுச்சு அந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் 1100 ரூபா. இந்த வீக் கண்டிப்பாக வந்து நம்ம அதை தட்டி தூக்க வேண்டியது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 டேஸாகவே நமக்கு கண்டினியூவாக ஆர்டர் ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்ருக்காங்க. ஈவினிங் தான் ஆர்டர் டக்கு டக்குன்னு வந்து இருந்துச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.